திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தந்தையை கத்தியால் தலையில் வெட்டி கொலை செய்துவிட்டு உடல் அருகிலேயே படுத்து உறங்கிய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மகன் அரங்கேற்றிய கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? உயிரிழந்து கிடக்கும் தாயின் உடல் அருகிலேயே செய்வதறியாது படுத்து கிடக்கும் மகனின் மனநிலை குறித்த காட்சிகள் ராம் திரைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதுபோன்ற ஒரு சம்பவம் தான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரங்கேறி இருக்கிறது. இங்கே தந்தையை கொலை செய்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் உடலின் அருகிலேயே படுத்து உறங்கி இருக்கிறார் மனநிலை பாதிக்கப்பட்ட மகன். விசித்திரமான இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெரியபேட்டை ஐயாசாமி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் 78 வயதான லோகநாதன். இவருக்கு திருமணமாகி ஆண் ஒரு பெண் என 2 பிள்ளைகள் இருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அதன் பிறகு மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர் மகன் ஹரீஷ்குமாருடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். திருமண வயதை கடந்து 35 வயது ஆன நிலையில் ஹரீஷ்குமாருக்கு பெண் கிடைக்காத நிலையில் அவர் பேச்சலராகவே வாழ்ந்து வந்துள்ளார். காரணம், ஹரீஷ்குமாருக்கு கடந்த 10 ஆண்டுகளாக சற்று மனநல பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தந்தை மற்றும் மகன் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. புதன்கிழமை இரவு மீண்டும் தந்தையிடம் மகன் ஹரீஷ் கடுமையான தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. தந்தை மீது பாசம் இருந்த போதும் சண்டை என வந்துவிட்டால் வெறுப்பின் உச்சத்துக்கு சென்று விடுவார் ஹரீஷ். நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் தந்தை லோகநாதன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது தூக்கம் வராமல் மன உளைச்சலில் தவித்து வந்த மகன் ஹரீஷ்குமார் கிச்சனுக்கு சென்று நீண்ட கத்தி ஒன்றை எடுத்து வந்திருக்கிறார். படுத்து உறங்கிக் கொண்டிருந்த தந்தையை கத்தியால் தலையிலேயே சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே தந்தை லோகநாதன் உயிரிழந்தார். அதன் பிறகு மனம் நிம்மதியடைந்த மகன் ஹரீஷ்குமார் தந்தையின் உடல் அருகிலேயே அமர்ந்து அழுதிருக்கிறார். கோபம் ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் அவரை உலுக்கிய போதும் மறுபக்கம் தந்தை மீதான பாசம் அவரை கண்ணீர் விட வைத்துள்ளது. ஒரு கட்டத்தில் அழுதபடி பக்கத்தில் அமர்ந்தே உறங்கி போனார். மறுநாள் காலை அப்பா இறந்து விட்டதாக தங்கையின் கணவருக்கு தகவல் கொடுத்துள்ளார். பதறிப்போன அவர் பக்கத்து வீட்டுக்காரர்களை அனுப்பி பார்க்க சொல்லியிருக்கிறார். அவர்கள் சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் லோகநாதன் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். அது குறித்து உடனடியாக வாணியம்பாடி நகர காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நகர போலீசார் உடலை கைப்பற்றி வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்த ஹரீஷ்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.